இலங்கை நோக்கி பாயும் விட்டில்கள், பெண்களை நோக்கி பாயும் ஆண்கள், இரண்டுக்குமே முடிவு ஒன்றுதான், பொசுங்கி போவது. இப்படி தன் இளமையும் எதிர்காலத்தையும் ஒரு பெண்ணின் காதல் வலையில் அல்லது காம வலையில் விழுந்த காரணத்தினால் தொலைத்து விட்ட ஒரு இளைஞனை பற்றிய படம்தான் 1944 1944 அமெரிக்காவில் வெளிவந்த தி டபுள் இண்டெம்னிட்டி அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் ஒரு அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புதுமையான படமாக அமெரிக்காவில் கருதப்பட்டது. அதற்கு காரணம் அப்போது கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த ஃபில்ம் நாயர் என்கிற வகை பாணி படங்களில் இது ஒரு ரிஃபைன்டு ஃபில்ம் நாயர் என்று ஏன்னா பொதுவாக ஃபில்ம் நாயர் படங்கள்லாம் கொஞ்சம் லோ பட்ஜெட் ஃபில்ம்ஸாக இருக்கும். இது ஓரளவுக்கு பாப்புலர் ஆக்டர்ஸ், வெல் மேட் ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல பட்ஜெட்டு, அதாவது ஒரு ரெகுலர் ஏ கிரேட் மூவி என்று சொல்லக்கூடிய மூவியாக வந்ததுனால ஒரு ரிஃபைன்டு ஃபில்ம் நாயர்ன்ற பேரை வந்தது. இந்த படம் மட்டும் இல்லை, இதே மாதிரி சன்செட் புலவார்டு என்கிற ஒரு படமும் அதே மாதிரி ஒரு அனதர் வெல் மேட் ரிஃபைன்டு ஃபில்ம் நாயர். இந்த ரெண்டு படங்களையும் பற்றி நம்ம ஏற்கனவே ஃபில்ம் நாயர் பார்ட் 2ல் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பட் இங்கே இந்த படங்களை பற்றி சொல்கிறதுக்கு காரணம் 1944 வெளிவந்த இந்த படத்தின் மூலம் அமெரிக்காவின் ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக வெளிப்பட்ட பில்லிவைல்டர் என்கிற அந்த ஒரு இயக்குனரை பற்றிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது என்பதால் இந்த படத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பில்லிவைல்டர் அப்படிங்கிற இந்த இயக்குனர் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் டைமில், அதுக்கு முன்னால் ஹிட்லருடைய கையில் சிக்கி சின்னாபின்னமான இந்த ஜெர்மனியில் வாழ்ந்த பல யூத குடும்பங்களில் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த பில்லிவைல்டர். அவருடைய தாய், தந்தை, பாட்டி எல்லாரும் ஒரு இடத்துக்கு பிரித்து சொல்லப்படுவதை பார்த்து அவர்கள் அங்கே சித்திரவகை முகாம்களில் கொல்லப்பட்டதை அறிந்து பல இன்னல்களுக்கு ஆளாகி ஜெர்மனியிலிருந்து தப்பி பிரான்ஸுக்கு ஓடி, அப்புறம் பிரான்ஸிலிருந்து தப்பி மெக்சிகோ வழியாக அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கி அமெரிக்காவின் ஒரு மிகச்சிறந்த அல்லது ஹாலிவுட்டின் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் என்று பெயர் பெற்ற இந்த பில்லிவைல்டர் ஜெர்மனியில் இருக்கும்போதே சினிமா துறையில் நுழைந்து விட்டார். ஒரு ஸ்க்ரீன் ரைட்டராக தன்னை முதல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படி தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு 12 படங்கள் தயாரிக்கவும் செய்தார் ஜெர்மனிய மொழியில். அங்கிருந்து பிரான்ஸுக்கு போன போது அங்கேயும் ஒரு படத்தை பிரெஞ்சு மொழியில் எடுத்திருக்கிறார். பட் இதெல்லாம் இவரை உலகுக்கு அடையாளம் காட்டவில்லை. அமெரிக்காவுக்கு சில படங்களின் ஸ்க்ரீன் ரைட்டராக பணியாற்றி அதன் பிறகு கிடைத்த இந்த டபுள் இண்டெம்னிட்டி படத்தின் மூலம்தான் இவர் ஒரு ஸ்டார் டைரக்டர் அப்படின்னு ஆனார். ஸ்டார் டைரக்டர் அப்படின்னும் போது ஒரு மக்களுக்கான படம் அல்லது சோ கால்டு கமர்ஷியல் மூவிஸ் மட்டுமே செய்கிறவரா என்றால், கமர்ஷியல் மூவியும் இவர் தான் பண்ணார். அதில் ஒரு ஆர்டிஸ்டிக் டச் இருக்கிற படங்களாகவும் அந்த படங்களை இவர் பண்ணார். அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த டபுள் இண்டெம்னிட்டிக்கு பிறகு இவர் எடுத்த த லாஸ்ட் வீக்கெண்ட் அப்படிங்கிற ஒரு படம். சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, பொதுவாக ஹாலிவுட்டில் ஆஸ்கார் அவார்ட் அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி கேன்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே இப்போ பாம் டெவோர் அப்படின்னு ஒரு விருதை கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த காலத்தில் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் கிராண்ட் பிரிக்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு பேர். இந்த 2 விருதுகளுக்கும் ஒரு அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆஸ்கார் அவார்டு வாங்குகிற படங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு மனோநிலை வேறு. அங்கே சிறந்த படம் என்று கருதப்படுகிற படங்கள் இந்த கேன்ஸ் மாதிரி ஒரு இடத்துல அவ்வளவு மதிப்புக்குரியதாக இருக்காது. அதே மாதிரி கேன்ஸில் பெஸ்ட் ஃபில்ம்னு அவார்டு வாங்குகிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கார் கும்பல் அல்லது ஹாலிவுட் கூட்டத்துக்கு அது என்னப்பா ஸ்லோவாக ஏதோ ஆர்ட் ஃபில்ம் மாதிரி இருக்குது அப்படின்னு புறக்கணிக்கிற படங்களாக இருக்கும். 2 வேறு துருவங்கள். ஆனால் ஆஸ்கார் விருதும் சிறந்த படம் என்ற விருதை வாங்கி கிராண்ட் பிரிக்ஸ், அதாவது இந்த கேன்ஸ்லேயும் ஒரு சிறந்த படம் என்று விருதை வாங்கின படங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 படம் தான் மொத்தமே இன்னைக்கு வரைக்கும். 2த்துலேயும் பெஸ்ட் ஃபில்ம் அவார்டு வாங்குறதுங்கிறது அவ்வளோ சிரமம். அப்படிப்பட்ட சாதனையை செய்த ஒரு படத்தை தான் டபுள் இண்டெம்னிட்டிக்கு பிறகு ஒரு லீப், ஒரு ஜெயண்ட் லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பில்லிவைல்டர் செய்தார். அந்த படம் தான் த லாஸ்ட் வீக்கெண்ட் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தினுடைய ஒரு ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா மண்டகாஞ்சி போயிடுங்க. இதை வச்சு இப்போலாம் படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர், அவருக்கு ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லக்கூடிய ஒரு எழுதுறதுக்கு சட்டுன்னு ஸ்டக் ஆகிட்டார். எனக்கு ஒன்றும் ஐடியாவே வரல, எழுதவே முடியல, ஏன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு குடி போதையில் தன்னை தானே மாய்த்து கொள்கிறார். ஒரு ஆல்கஹாலிக்கோட ஸ்டோரி.
அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஸ்டோரியில்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எழுத வராது, என்னுள்ள இருக்கிற எழுத்தாளன் செத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடின்னு குடிச்சுன்னு இருப்பார். அவர் மீது காதல் கொண்டு ஒர்க் பண்ணி எப்படியாவது அவர் அதில் மீட்கணும்னு போராடுறான். ஒரு வீக்கெண்டுக்கு நம்மலாம் டிக்கெட் வாங்கிட்டேன், 2 டிக்கெட்டு, ஒரு வெளியில் எங்கேயோ போயிட்டு வரணும்னு சொல்கிறான். அவளுக்கு கூட போனால் குடிக்க முடியாதுன்றதுக்காக இவர் தன்னை ஒழிச்சிக்கிறார் இந்த ரைட்டர். அவர் போனதுக்கப்புறம் அந்த 2 நாளும் குடிக்கிறாரு, ஃப்ளாட் ஆகிறாரு, திருப்பி எழுந்திருக்கிறார். வீட்டில் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து காசை சேர்த்துன்னு போய் திருப்பியும் பாட்டில் வாங்குறாரு, குடிக்கிறாரு, ஃப்ளாட் ஆகிறார், திருப்பியும் எழுந்திருக்கிறார். அந்த டைப்ரைட்டரே கொண்டு போய் விற்றுட்டு குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகிறார். அதுக்கப்புறம் அவளுக்கும் இவளுக்கும் அந்த காதலிக்குமான ஒரு அடையாளமாக இருக்கிற ஒரு கோட், ரொம்ப காஸ்ட்லி கோட், அதையே போய் அடகு வச்சு குடிக்கிறாரு, ஃப்ளாட் ஆகிறார். அதுக்கப்புறம் அந்த வீக்கெண்டு முடிஞ்சு கதாநாயகி வரா. நீ ஏன் இப்படி இருக்கணும்? நான் தான் சொன்னேன் என்னுள்ள இருக்கிற எழுத்தாளன் செத்து போயிட்டான். இல்லை இந்த 2 நாள் நீ என்ன பண்ண, உனக்கு எப்பேற்பட்ட அவமானங்கள்லாம் நடந்தது, ஒரு குடிக்காக நீ உன்னை எப்படியெல்லாம் தாழ்த்திக்கிட்ட, இதெல்லாம் யோசிச்சுப்பாரு. இதிலேருந்தே நீ ஒரு சப்ஜெக்டு, ஒரு ரைட்டர், ஒரு எழுத்துக்கான ஒரு விஷயத்தை பிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல. கரெக்ட் தான், இல்லை அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்கம்மா, நானே என்னை ரொம்ப சீப்பாக தான் ஆக்கிக்கிட்டேன். யூஆர் ரைட், ஐ திங்க் ஐ கேன் ட்ரை ரைட்டிங் தட் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்த சிகரெட்டை குடிக்கிறதுக்காக வச்சுருந்த அந்த விஸ்கி பாட்டிலில் அப்படி போடுவார். அதாவது அதை குடிக்க முடியாத ஒன்றாக மாற்றுகிறார். இதோட இந்த படம் முடியுது. இதை எப்படி ஒரு 2 மணி நேரம் படமாக ஆக்கி ஜனங்களை உட்கார முடியும்னு பார்த்தா, அந்த சாதனை தான் பில்லிவைல்டருக்கு ஆஸ்கார்லேயும் சிறந்த படம், கேன்ஸ்லேயும் சிறந்த படம் என்று பெயர் வாங்கி தந்த இந்த லாஸ்ட் வீக்கெண்ட். The most startling novel of the decade, brought to the screen with uncompromising frankness, pulling no punches, knowing full well the storm it would cause. For this is a relentless, terrifying tale of 5 lost days and nights, torn from a man's life, bearing his heart and soul. The Lost Weekend, starring Ray Milland in one of the great performances of motion picture history, and Jane Wyman as the girl who shared his desperate journey into fear. You just happen to walk in on this. Now, if you know what's good for you, you'll turn around and walk out again, and walk fast, and don't turn back. Down strange, forbidden byways he wandered in search of his soul. One woman loved him too much to let him lose it. Another wanted him enough to take him without it. You do like me a little, don't you, honey? Boy, Natch, Gloria, Natch. இந்த லாஸ்ட் வீக்கெண்டுக்கு அப்புறம் இவருடைய சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைரக்டர் படம்னா இது இப்படி தான் இருக்கும்னு ஒரு பிராண்டிங்க்கு அவங்களே ஆளாயிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஏற்கனவே ஒரு 30 படங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பண்ணியிருப்பார். அதில் ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே ஒரு படத்தை மாதிரி இன்னொரு படம் கிடையாது. ஒவ்வொரு படமும் புதுசு. ஒவ்வொரு படத்திலும் தன்னை ஒரு புது இயக்குனரை போல் ஆக்கி கொண்டு அந்த படங்களையும் புத்தம் புதிய படங்களாக கொடுத்தது தான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த வகையில் இவர் சம்மந்தமே இல்லாத ஒரு மைல்டு ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை படத்தை எடுத்தார். அதுதான் சப்ரீனான்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய ரொம்ப பெரிய சிறப்பு என்னென்னா, ஒரு 2 கட்டாம் பொண்ணு ஒரு பணக்கார வீட்டின் வேலைக்காரனின் மகள். அந்த பணக்கார வீட்டில் ஒவ்வொரு வாரமும் பார்ட்டி, பல ஆண்களும் பெண்களும் டான்ஸ் ஆடுவது, அதெல்லாம் ஒரு மரத்து மேலே ஏறி வேடிக்கை பார்க்குற ஒரு பெண். அந்த வீட்டின் இளவரசன் இளம் மகன் மீது இவருக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஈர்ப்பு. அவன் ஏதோ ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு தோணும். அவன் பல பெண்களோடு சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தன். இதை பார்த்து இவங்க அப்பா அம்மா இது உனக்கு மனசை கெடுத்துரும், நீ ஃப்ரான்ஸுக்கு போய் 2 வருஷம் ஏதாவது படிச்சுட்டு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. 2 வருடம் கழிச்சு திரும்பி வரும்போது இவளே ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட் கேர்ளாக இருக்கா. அந்த இளவரசன் எத்தனையோ தடவை இந்த வேலைக்காரனுடைய பொண்ணை பார்த்துருக்கான்.
இப்போ அவனுக்கே இவ்வளோ அடையாளம் தெரியல. இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். இவளுக்காக தன்னுடைய கதாநாயகன் தன்னை தேடி வருகிறானேன்னு ஒரு ஆர்வம். கடைசியில் பார்த்தா பல சிக்கல்களுக்கு பிறகு ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுடைய குடும்ப பிஸ்னஸை வளர்க்குறது தான் முக்கியம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் போயிடுவான். அவனுடைய சகோதரன் என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் ஒரு சாஃப்டாக, ஒரு ஜென்டில்மேனாக, ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் தனக்கு சரின்னு இவன் நினைக்க, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கேர்ள் தான் தனக்கு சரின்னு அவன் நினைக்க. ஒரு விதத்தில் பார்த்தா கொஞ்சம் விரசமாக தெரியும். தம்பி காதலிச்சு திரிஞ்சிட்டு இருந்த பொண்ணை அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு. ஆனால் அந்த விரசம் வராத அளவுக்கு இந்த படத்தை இவர் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுக்கு காரணம் இவருடைய ஸ்டைல் மட்டும் இல்லை, அந்த ஆட்ரி ஹெப்பர்ன் அப்படிங்கிற ஒரு நடிகையினுடைய ஒரு க்யூட், அந்த மெச்சூரிட்டி இல்லாத காலகட்டம், மெச்சூரிட்டி வந்த பிறகு இருக்கிற ஒரு காலகட்டம், இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸை அந்த நடிகை வைத்து இவர் வெளிப்படுத்தினது எல்லாமே சேர்ந்து சப்ரீனா ஒரு மறக்க முடியாத ஹாலிவுட் படமாக இவர் மாற்றினார். There's no doubt about it, they're having a ball, and you're all invited. Humphrey Bogart and William Holden as the two wealthiest brothers in America, and captivating Audrey Hepburn as Sabrina, the chauffeur's daughter, who ran away to Paris to learn about life, and came back home to live it in a great big way. It's Sabrina. Isn't it amazing? Would you have recognized her? How do you like those legs now? David. Aren't they something? David. The last pair of legs that was something cost the family $25,000. Bill Holden stands his engagement party on its ear when he shows up with Sabrina instead of his fiancée. Oh, Sabrina, Sabrina, where have you been all my life? Right over the garage. And when Humphrey Bogart kisses her in the moonlight, look what happens to him. It's all in the family. She's got them both in a spin, but only one can win. And even the board of directors can't head off the explosion when these two meet head-on. Now, how about that, gentlemen? That's enough, David. Well, I thought it was common knowledge about you and Sabrina. சப்ரீனாவுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு வெரைட்டி கிங் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு படத்தை அதுக்கப்புறம் இவர் பண்ணுறாரு. ஏன் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் பிரிம்நாயர் படம் பண்ணும்போது அதுக்கான ஸ்டைல், அந்த லைட்டிங், அந்த ஸ்டேக்கிங்ஸ் அப்படிலாம் போனவர் நேர்மாறாக ஒரு பொயட்டிக் ஃப்ரேமிங்ஸு, ஒரு மென்மையான கட்டிங்ஸு, எதுவுமே அரசு கிடையாது. அப்படி ஒரு ஸ்டைலில் பண்ணதுனால ஒரு படமாக அப்பார்ட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கிளாஸியான ஒரு படம். அப்பார்ட்மெண்ட்னு பேர் அந்த படத்துக்கு. ஆனால் அந்த படத்தினுடைய அந்த படம் சொல்கிற செய்தி எனக்கு என்னுடைய மதிப்பீடுகளின் படி பார்த்தா கொஞ்சம் அருவருப்பான ஒரு விஷயங்கிறதால தான் எனக்கு அந்த படம் பிடிச்ச படம், பிடிக்கவும் பிடிக்காத படம் அப்படிங்கிற அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிற ஒரு படமாக இருக்குது. ஒரு டைரக்டருடைய டைரக்டோரியல் எலிமெண்ட்டை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்பார்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ எ வெரி கிரேட் மூவி பை பில்லywilder. ஒரு ஆஃபீஸில் இருக்கிற ஒரு இளைஞன், பேச்சுலர், அவனுக்குன்னு ஒரு தனி அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அவன் தனியாளுங்கிறதுனால ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும், பாஸ்லேருந்து கூட வேலை செய்கிறவன் எல்லாரும், இந்த வாரம் வீக்கெண்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட் கீ எனக்கு கொடு, ஒரு பொண்ணு கூட நான் ஜாலியாக இருக்கணும்னு பார்க்குறேன், ஹோட்டல்ஸ்லாம் போனால் சிக்கல், வெள்ள நியூஸ் வந்துடும். ஸோ இவன் ரோட்லேயே நைட்டெல்லாம் தெரியுவான், அவங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் கீயை கொடுத்துட்டு அவங்க யாரோ ஒரு பொண்ணோட ஜாலியாக இருப்பாங்க. இவனுக்கு தெரியும் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறான்னு. அதே பில்டிங்கில் இந்த லிஃப்ட்டுக்கிட்ட ஆப்ரேட்டராக ஒரு பொண்ணு வேலை செய்யும். அந்த பொண்ணு மேலே இவனுக்கு ஒரு பெரிய கிரேஸு. கடைசியில் பார்த்தா ஒரு நாள் இவனுடைய முதலாளி கீ வாங்கிட்டு போவார். பாஸ் கீ கொடுத்தா நாளைக்கு பின்ன ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கொடுத்துருவான். காலையில் இவன் ஆஸ் யூஸ்வல் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால்
அவர் நைட் ஜாலியாக இருந்துட்டு போயிட்டாரு. அவர் கூட்டின்னு வந்த பொண்ணு இவன் ரூம்ல இன்னும் தூங்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த லிஃப்ட்டில் இவன் பார்க்குற அந்த பொண்ணு. இவனுடைய கனவு கண்ணி இவன் அப்பார்ட்மெண்ட்டில் இவன் முதலாளியோட ஜாலியாக இருந்திருக்கான். இருந்தும் அந்த பெண் மீது இவருக்கு ஒரு தெளிவு இருக்காது. அந்த பொண்ணு கடைசியில் வந்து பல பேர் கூட இருந்துட்டு கடைசியில் அந்த முதலாளி கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் மாதிரி ஒரு நாள் வந்தான் தனக்கு ரைட்டுன்னு சொல்லிட்டு இவனை தேடி வரா. ஆஹா, அவளே நம்மளை தேடி வராளேன்னு இவன் அவளை அணைச்சிக்கிறான். இது என்ன மாதிரி ஒரு கதைன்னு தெரியல. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தெரியும். ஆனால் படமாக பார்க்கும்போது அந்த ஷெர்லி மெக்லைன்ற அந்த நடிகையுடைய ஒரு ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஆக்டிங், அந்த பொன் கேரக்டரில் இருக்கிற அந்த பல அழுக்குகளை, அது அழுக்குன்னு நான் நினைக்கிறேன். புதுமைவாதிகள், பெண்ணியவாதிகள் அல்லது பகுத்தறிவு பேசுகிறவர்கள் இவங்களாம் வந்து இது வந்து ஒரு ட்ரெண்டு மாடர்ன் கேர்ள்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அது என்ன மாடர்ன் எனக்கு தெரியல. பட் ஐ தாட் தட் கேர்ள்ஸ் கேரக்டரைசேஷன் அந்த மாதிரி ஒரு பொண்ணை இவன் லவ் பண்ணுறாங்கிறது எல்லாமே ரொம்ப சீப்பான ஒரு விஷயம். ஆனால் ஒரு படமாக இட்ஸ் எ கிரேட் மூவி. அப்படிப்பட்ட ஒரு 2 கட்டம் நிலைமையில என்ன ரசிக்க வச்ச படம் தான், ரசிக்கவும் வைத்து ரசிக்க முடியாமலும் செய்த அந்த படம் தான் தி அபார்ட்மெண்ட். Ingredient number 1, a very warm, very wonderful story about a boy, a girl, and a very special kind of problem. Did you hear what I said, Miss Kubelik? I absolutely adore you. Shut up and deal. Ingredient number 2, a brilliant cast. Jack Lemmon in a delightful role which gives full rein to Jack's amazing versatility. Shirley MacLaine, whose glowing warmth lights up the screen like a Christmas tree. Fred McMurray. This is a Fred McMurray you've never seen before. You know, you see a girl a couple of times a week just for laughs, and right away they think you're going to divorce your wife. I ask you, is that fair? No, sir, it's very unfair, especially to your wife. Yeah. Ingredient number 3, Billy Wilder. There's nothing quite like that Billy Wilder, some like it hot kind of laughter. Are we dressing for dinner? You know, just come as you are. So you're pretty good with that racket. You should see my backhand. Wait till you see me serve the meatballs. Mildred! He's at it again! இந்த அபார்ட்மெண்ட் படத்துக்கு பிறகு இவர் ஒரு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு வெரைட்டியான ஒரு படத்துக்கு போகிறார். கோர்ட் ரூம் ட்ராமா. இந்த உலகத்தில் இது வரைக்கும் வந்த சினிமாக்களில் கோர்ட் ரூம் ட்ராமான்னு இருக்கிற படங்களும் சரி, இல்லை பல படங்களில் கிளைமேக்ஸில் ஒரு அரை மணி நேரம் அல்லது 10 நிமிஷம் கோர்ட்டில் வர காட்சிகள் சரி, மக்களுக்கு எப்போவுமே பிடிச்ச ஒரு காட்சிகளாக இருக்கும். அதை முழுக்க முழுக்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஒரு நாவல் தான் அகதா கிறிஸ்டி எழுதின த விட்னஸ் ஃபார் த ப்ராசிக்யூஷன். ஜெர்மனியில் 2ஆம் உலகப் போரின் போது வாழ வழி இல்லாமல் அந்த இராணுவ வீரர்களுக்கு முன்னால் நடனம் ஆடி கொஞ்சம் காசு கழித்து பொழப்பு நடத்துகிற ஒரு பெண், ஒரு அமெரிக்க இராணுவ வீரன் இவள் மேல் காதல் கைப்பற்றி இவளை அமெரிக்காவுக்கே கூப்பிட்டு வந்துடுறான். அவன் இல்லைன்னா இவளால் அமெரிக்காவுக்கு வர முடியாது. அங்கே வந்தவன் அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லை. ஒரு தன்னை விட வயதான ஒரு பெண், பணக்கார பெண்ணிடம் அப்படியே ஒரு ரொமான்டிக்காக மூவ் பண்ணி சொத்து மொத்தத்தையும் தம் பேருக்கு எழுதும்படி செய்துவிட்டு அவளை கொலையும் செய்து விடுகிறான். அந்த கேஸ் தான் இந்த படம். தன் கணவனை காப்பாற்ற இவள் ப்ராசிக்யூஷன் விட்னஸாக போயிட்டு தன் கணவன் தான் குற்றவாளின்னு இவளே சொல்கிற மாதிரி தன்னை ஈடுபடுத்திக்கிறாள். அதன் பிறகு தன்னை பற்றி சில தகவல்களை அந்த வக்கீலுக்கு, அவனுடைய வக்கீலுக்கு அனுப்பி ரகசியமாக அவள் ஒரு பொய்யல் என்று அவரே கோர்ட்டில் நிரூபிக்கும்படி செய்கிறாள். அப்போ என்ன ஆயிடுச்சு, இவள் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சு கோர்ட்டே இவளை காரித்து போகிற அளவுக்கு ஆனதுக்கு பிறகு கணவன் விடுதலை ஆகிடலாம். அத்தனையும் இவள் செய்த நாடகம் அவனை காப்பாற்ற. ஆனால் அவன் ஒரே வார்த்தையில்
அமெரிக்காவில் நீங்கள் வந்த அங்கே உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன், இப்போ நீ எனக்கு பதில் வாழ்க்கை கொடுத்த, கணக்கு சரியாக போச்சு, சாரி டார்லிங், ஐ ஹேவ் மை ஓன் வே அப்படின்ட்டு துரோகம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் 10 நிமிடத்தில் ட்விஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட், இப்படி ட்விஸ்ட்டுன்னு வந்த ஒரே படம் இந்த விட்னஸ் ஃபார் த ப்ராசிக்யூஷன். அது என்னன்றதை நான் சொல்லாத காரணம், அந்த படத்தை பார்க்கும் முழு அனுபவம் அந்த கடைசி 15 நிமிடத்தில் தான் இருக்கிறது. அதை முதல் முறை பார்க்கும் அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் அவங்களும் விளம்பரம் பண்ணாங்க, படத்தின் முடிவை யாரிடம் சொல்லாதீர்கள்னு. அதை நிஜமாகவே பின்பற்ற வேண்டிய படம் தான் இந்த விட்னஸ் ஃபார் த ப்ராசிக்யூஷன். Witness for the prosecution. The most electrifying entertainment of our time. The stunning climax to a half-century of motion picture suspense. The setting is London. The story, 2 people in love. A murder and a trial, climaxed by the 10 most breath-stopping minutes you've ever lived. The cast, Tyrone Power, in love with a woman who holds his life in her beautiful hands. Charles Lawton, in the most scintillating role of his brilliant career. Marlin Dietrich, the woman of mystery, a fascinating question mark. Mrs. Vole, do you love your husband? Leonard thinks I do. Well, do you? Am I already under oath? We are dealing with a capital crime. The prosecution will try to hang your husband. Betty, bye. We'd better go upstairs now. Get undressed and lie down. What a nauseating prospect. How did you get hold of these? What difference does it make so long she gets what's coming to her? What have you got against her? I'll give you something to dream about, mister. Want to kiss me, ducky? Witness for the prosecution. You killed Emily French. No, I didn't. I didn't do it. I didn't kill her. I never killed anybody. The question is, Frau Helm, were you lying then? Are you lying now? Or are you not, in fact, a chronic and habitual liar? Damn you! Damn you! Leave her alone! Damn you! Members of the jury, are you all agreed upon your verdict? We are. Do you find the prisoner at the bar, Leonard Stephen Vole, guilty or not guilty of the murder of Emily Jane French? Guilty or not guilty? The answer to that question is the end of most mystery stories. But in Witness for the prosecution, it is only the beginning of a series of climaxes that I defy you to guess. You'll talk about this picture all right, but you'll never tell the ending to your friends, because you won't want to spoil their excitement and their fun. இதுக்கப்புறம் வாவ், எந்த ஒரு நடிகை பற்றி பேரை சொன்னாலே உலகம் முழுக்க ஒரு மெய்சிலிருப்பை காட்டியதோ அந்த நடிகை மர்லின் மன்ரோ, ட்ரீம் கார்ல் ஆஃப் த என்டையர் வேர்ல்டு அப்படின்னு கருதப்பட்ட ஒரு பெண். அவ்வளோ அழகு மர்லின் மன்ரோ அப்படின்னு அந்த காலத்தில் மாஞ்சி அந்த பொண்ணை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. அந்த பெண் ஒரு சிறந்த நடிகையா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சிறந்த அழகு அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ கிரேஸ் அந்த பொண்ணு மேலே எல்லாருக்கும். ஆனால் அந்த பெண் இதை விட சிறப்பாக ஒரு நடிகை நடிக்க முடியுமான்னு ஒரு பிரமிப்பை, ஒரு மாய பிரமிப்பை உண்டாக்கின படம் தான் பில்லிவைல்டர் எடுத்த சம் லைக் இட் ஹார்ட் அப்படின்னு ஒரு படம். என்ன மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு அனாதையாக இருக்கிற பொண்ணு அது ஏதோ தட்டு மாதிரி வளர்ந்து அவளுக்கு தெரிஞ்ச முறையில் பல டான்ஸ் எல்லாம் ஆடி பல ஆண்கள் எல்லாம் கிடச்சி யாராவது ஒருத்தனோட தான் வாழ்க்கை செட்டில் ஆகிட்டான்னு ஏங்கிற ஒரு பொண்ணு. பார்த்தா பெரிய பொண்ணு, ஆனால் மென்டலி பார்த்தா ஒரு குழந்தை மாதிரி இருக்குது, லூஸ் மாதிரி இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் கலந்த ஒரு கதாபாத்திரம். 24 வயசு ஆகிடுச்சு, நம்ம யாருக்குள்ளாவது செட்டில் ஆகிடுமே அப்படின்னு ஒரு பதட்டம். யாரோ ஒருத்தங்க நாங்கள் கிடச்சிருவோம், நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும்னு நினைக்கும் போது அவன் இல்லைன்னு ஆகுது. அந்த சோகத்தையும் கூட அந்த பொண்ணு அது எப்படி சந்தோஷமாக இருக்கிறதையும் ஒரு நடிப்பு மாதிரி பண்ணுதோ, சோகத்தையும் நடிப்பு. சரி, எனக்கு ஐ நீட் எ பாட்டில்,
அதை வச்சு நான் சோகமாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி டான்ஸ் கிளாஸ்க்கு வந்துடுறேன். இப்படி சொல்கிற ஒரு லூஸு கடைசியில் அந்த பொண்ணு என்னடா இவ ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதான்னு நம்மளே அங்கே வச்சிடும். அப்படி ஒரு இன்னசென்ட் குழந்தை மாதிரி ஒரு பாத்திர படைப்பு அவ்வளோ அற்புதமாக மர்லின் மன்றோ நடிக்க வச்சு அது ஒரு காமெடி படம்னு சில பேர் சொல்லுவாங்க. அது எல்லா உணர்ச்சிகளையும் மென்மையாக சொன்ன ஒரு படம். அதில் வர வில்லங்கள்லாம் கொடூரமாக கொலையாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு இன்னும் என்ன லூஸ்தனமாக கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் தோணும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஹேண்ட்லிங் இந்த படம். இந்த படத்தில் தான் இவர் எல்லா படங்களுக்கும் அடிநாதகமாக இவருடைய படத்தினுடைய ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோபடி இஸ் பர்ஃபெக்ட். போப்பா 100% பர்ஃபெக்ட்னு அவனும் கிடையாது, எல்லார்ட்டையும் ஏதோ ஒரு குறை இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறது தான் எல்லா படத்துலையும். அது இந்த படத்தில் தான் படத்தின் கடைசியில் வசனமாகவே வெளிப்பட்டது. ஒரு கதாபாத்திரம் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவார். எந்த அளவுக்கு இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னா அவருடைய எல்லா படங்களுடைய தீமும் இதுதான். அவர் இறந்த பிறகு அவருடைய கல்லறையில் பில்லிவைல்டர்னு போட்டு கீழே நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு பொறிச்சாங்கன்னா பார்த்துங்க. அந்த அளவுக்கு அந்த நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இந்த படத்துலையும் எல்லா கதாபாத்திரங்களும் வெளிப்படுத்தியிருப்பார். அதுதான் சம் லைக் இட் ஹாட். Not since Scarface, so much action. Not since the Marx Brothers, so much comedy. Not since the 7-Year Itch, so much Maryland. The best picture this year will also be the funniest. Good night, sugar. Good night, honey. There's one thing sure, boy never met girl like this before. You've never laughed more at sex or a picture about it. You stay here as long as you like. Jack may have beaten Tony to the sugar, but not for long. You're not giving yourself a chance. Don't fight it. Relax. இதுக்கப்புறம் தான் இவர் எடுத்த படங்களில் உலக அளவில் பெரிதாக பேசப்படாத விமர்சகர்களால் அவருக்கு வயசாகிடுச்சு ஏதோ ஒரு அவரேஜாக ஒரு படம் பண்ணிட்டாருன்னு எல்லாம் சொன்னாங்க. எனக்கு எப்படி அந்த மாதிரி சொன்னாங்கன்னு புரியலை. நான் இது வரைக்கும் ஒரு 37 தடவை பார்த்துட்ட ஒரே படம் பில்லிவைல்டர் படங்களில் ஃபெடோரா அப்படிங்கிற இந்த படம். அந்த படத்தினுடைய ஒரு புதுமையான அம்சம் ஏன் நிறைய பேருக்கு ரீச் ஆகலைன்றது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆச்சரியம். ஆனால் என்னை அந்த அளவுக்கு இருக்க அந்த ஃபெடோராவை பற்றி சொல்லாமல் பில்லிவைல்டரை பற்றி சொல்கிறதுல அர்த்தம் இல்லைன்றதுக்காக தான் இன்றைக்கும் அந்த படத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஏற்கனவே ஒரு எபிசோடில் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். நடிகர் சினிமா சம்மந்தப்பட்ட படங்கள்னு ஒரு விஷயத்தை மார்னிங் க்ளோரி படம் அப்படிங்கிற எபிசோடில் சொல்லும்போது இந்த படத்தை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். இங்கே அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு நடிகை கொடிகட்டி பறக்கிற ஒரு ட்ரீம் கேர்ள் ஆஃப் ஹாலிவுட் அப்படின்னு இருக்காங்க. ஒரு 15 படங்கள் பண்ணி தொடர்ந்து வெற்றி. அவங்க ஒவ்வொரு வருஷமும் கேப் எடுத்துக்கிட்டு தங்களுடைய முகத்தை ஆப்ரேஷன்லாம் பண்ணி அந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு ஏதோ பண்ணி அந்த தோற்றப்பொலிவு குறையாத ஒரு நடிகையாக மக்கள் முன்னால் தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க. 15-20 படம் பண்ணிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் கேரியர் இருக்கும்போது ஒரு ஆப்ரேஷனில் அந்த வருஷம் நடந்துக்கிற அந்த ஸ்கின் ஆப்ரேஷன் தப்பாக போய் முகம் முழுக்க கோரமாயிடுது. நம்ம தேவமகன் சிவாஜி இந்த மாதிரி ஆகிடுதுன்னு வச்சுங்க. சிவாஜிக்காவது ஒரு சைடு, இந்த நடிகைக்கு 2 பக்கமுமே அந்த மாதிரி ஆகிடுது. இனிமேல் நடிக்கவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஓய்வில் இருக்கிறாருன்னு வெளியில் போய் சொல்லிட்டு ஒரு தீவில் தனியாக ஒரு வீடு வாங்கிட்டு அங்கே இருப்பாங்க. அந்த டைமில் யாரோ ஒரு ஃப்ரெஞ்சு தொழிலதிபரோடு அவங்களுக்கு ஏற்பட்ட தொடர்பில் பிறந்த ஒரு பெண்ணை தனியாக ஒரு இடத்துல வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பெண் வளர்ந்து இன்றைக்கி ஒரு 18 வயசு பெண்ணாக வளர்ந்து அம்மா அந்த மாதிரி ஆயிடுச்சு முடிஞ்சுன்னு தெரிஞ்சோடனே அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு வருவாள். அவளை பார்த்த உடனே டிசைட் பண்ணுவாள். வெளியில் கேட்டில் நுழையுது அந்த பொண்ணு. மாடியில் ஜன்னல்லேருந்து இந்த நடிகை பார்க்குறா. அஸ்டன் கூப்பிட்றா. ஃபெடோராவில் மேக் ஏ கம் பேக்னு நியூஸ் கொடுத்துருங்க. எப்படி மேடம்? இங்கே பார், ஃபெடோரா இஸ் கமிங் அப்படின்வா. அவளை போலவே ஓரளவுக்கு இருக்கிற அந்த பெண்ணை இன்னும் முழுக்க இவளுடைய ஹேர் கலர், இவள் கண்ணு மாதிரியே இருக்கிறதுக்கு அந்த லென்சஸ் எல்லாம் வச்சு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஃபெடோரான்ற பேரில் அந்த பொண்ணை ஒரு படத்தில் நடிக்க அமைச்சிருவாள். மக்களை பொறுத்தவரை ஃபெடோராவின் 17வது படம். ஆனால் அந்த பெண்ணை பொறுத்தவரை அது அவளுக்கு முதல் படம்.
அந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறவன் ஒரு இளைஞன் புதுமுகம். அவன் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவான், மேடம் உங்களுடைய தனப்பனையும் நான் மஞ்சு ரசிச்சிருக்கேன், உங்களுடைய தீவிர ரசிகன் நான் அப்படிலாம் சொல்லுவான். இவளுக்கு ஒரு மாதிரி அனீசியாக இருக்குண்டே, நான் அது எங்கள் அம்மாடா நான் இல்லைன்னு சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்ல முடியாது. அவன் மீது இவளுக்கு காதல் வரும். அவனை பொறுத்தவரை இவ்வளோ சீனியரான இந்த நடிகை தன் மீது ஒரு அஃபெக்ஷனை காட்டுறாங்கன்னு ஒரே சிலுத்து போயிடுவான். இது ஆபத்துன்னு தெரிஞ்ச இவங்க அந்த படம் முடிஞ்சோடனே திருப்பியும் பெடோரா ஓய்வில் இருக்கிறான்னு நியூஸ் கொடுத்துட்டு அவளை போட்டு அடைச்சிடுவாங்க. இப்போ அவளுடைய பிரச்சனை, நான் அப்படிங்கிற என்னுடைய சுயம் எங்கே அப்படின்னு கேட்பா. வீட்டில் சொல்லுவாங்க, நீ கிடையாது, நீ இனிமேல் ஃபெடோரா. எவ்வளோ நாளைக்கு? நான் சாகிற வரைக்குமா? ஃபெடோரா சாகிற வரைக்கும். ஃபெடோரா செத்தாதான் எனக்கு விடுதலைன்னா அந்த ஃபெடோராவை நான் இப்போவே சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி ஒரு ட்ரெயின் முன்னால் வந்து செத்து போயிடுவாள். இதுக்கு ஒரு அழகான என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த டேக்லைன் அப்படிங்கிறத பற்றி கிளாஸ் எடுக்கும்போது ஒரு படத்துக்கு எப்படி டேக்லைன் வைக்கலான்னு சொல்லி கொடுப்பேன். இந்த படத்துக்கான டேக்லைன் அவங்க வைக்கல, நான் சொல்லி கொடுத்தது. She was dying to act, the other was acting to die. அப்படி அந்த தாய் நடிக்கணுங்கிறதுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஆனால் நடிக்க வேண்டி வந்த காரணத்தினால உயிரை கொடுத்தது அந்த மகள். தன்னுடைய சுயத்தை இழந்து வாழ முடியாது அப்படிங்க. இவ்வளவு புதுமையான ஒரு படத்தை இது வரைக்கும் வந்த ஒரு கமர்ஷியல் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்னல் சினிமா குரூப் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மக்களுக்கான சினிமா என்கிற அந்த மாஸ் ஏரியாவில் பண்ணின ஒரே டைரக்டர் அந்த பில்லிவைல்டர் தான். அண்ட் அவருடைய இந்த படம் தான் என் மனதுக்கு நிறைவான, எப்போ பார்த்தாலும் ஒரு பிரமிப்போடு ஒரு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் எப்படி ஒரு பண்ணாருன்ற ஒரு ஆச்சரியத்தோடு நான் பார்த்து வியக்கிற படம் தான் ஃபெடோரா. Dear Fedora, here is the script that I mentioned to you this morning. I'll be waiting to hear from you. I'd like to see Madame Fedora. Not here. Dr. Vander may be a miracle worker, but even he cannot disguise the age of a woman's hands. I guess time catches up with all of us. Not you, Fedora. You look no different than you did 30 years ago. The first time I saw you on the screen was in something called Half Moon Street. That's going back quite a while. And Manro. Fedora! இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த படங்களுடைய தன்மையை பற்றி கேட்கச்சியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டைரக்டர் தன் வாழ்நாளில் இவ்வளவு விதமான எக்ஸ்ட்ரீம் டு எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற படங்களை பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அதனால தான் பில்லிவைல்டர் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்பெஷல் டைரக்டர் எனக்கு. அவர் ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைரக்டரும் கிடையாது, ஒரு பக்கா கமர்ஷியல் டைரக்டரும் கிடையாது. ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சேஃபான ஒரு பாதையை வச்சுக்கிட்டு வெற்றிக்கு வெற்றியும் பெற்றார். கிரிட்டிக்கல் அக்ளைமும் அவருக்கு கிடைச்சது. இந்த ரெண்டுத்துலேயும் 2 குதிரையில் சவாரி செய்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் இதை வெற்றிகரமாக செய்தவர் பில்லிவைல்டர். அப்படிங்கிறனால தான் அவரை மறக்க முடியாத ஒரு டைரக்டராக நான் கருதுகிறேன். அவரை பற்றின ஒரு ஃபைனல் டச்சு, உலகத்தின் 100 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துச்சு. அதில் நம்பர் 1 ஆர்சன் வெல்ஸ் எடுத்த சிட்டிசன் கேன் வரும். உலகத்தின் 100 பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 காசாபிளாங்கா அப்படிங்கிற அந்த படம் வரும். உலகத்தின் 100 பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது தான் இந்த பில்லிவைல்டர். ஸோ hats off to Billywilder. Hasta mañana till we meet again. Beautiful.